ஆனால் இந்த மாதிரி சடங்கு செய்வதற்கு முன்பாக பல கட்ட ஆலோசனை நடந்திருக்கும், பல விவாதங்கள் நடந்திருக்கும். அவ்வளோ எளிதில் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து இறைவனே போய் நேரடியாக அந்த விஷயத்தை செய்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? இன்று இரவு நான் ஒரு கணிகையரோடு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அவர்கள் யாருமே பொண்ணுக்கும் பொருளுக்கும் மயங்கவில்லை. வந்து பார்த்தோம், இது ஈஸ்வருடைய திருவிளையாடல் தான். அதாவதுங்க, புராணத்தில் நம்ம அப்படிதாங்க சொல்ல முடியும். வரலாற்று ரீதியாக பார்த்தா அவர் படுகொலை செய்யப்பட்டார். மல்லம்மா தேவி, சல்லம்மா தேவின்னு 2 மனைவிகள். அவர் திருவண்ணாமலைக்கு 1328 வராரு. என்னைக்கு வராருங்க? 1328ஆம் ஆண்டு வராரு. திருவண்ணாமலையில் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் 15 வருஷம் திருவண்ணாமலை தான் இருந்தார். அவர் 80 வயசில் அவர் முக்தி அடைஞ்சார். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் திருவண்ணாமலை இருந்தார். அவர் இருந்த காலத்தில் தான் 1340 தான் வல்லாலா கோபுரம் கட்டப்பட்டது. வல்லாலா திருவாயில் கோபுரம்னு இன்றைக்கும் கோயில் இருக்குது. அது 3ஆம் பிரகாரத்தில் இருக்குது. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டால், திருவண்ணாமலை கோயிலை 3ஆம் பிரகாரம் வரைக்கும் கொண்டு வந்து 3ஆம் பிரகாரத்தில் கொண்டு வந்து அதை உயர்த்தி கட்டியது வல்லால மகாராஜா. இப்போ 5 பிரகாரம் வரைக்கும் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அவங்க காலத்தில் 3ஆம் பிரகாரம் வரைக்கும் தான் இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா வல்லாலா மகாராஜனுடைய அந்த புராண கதையை சிற்பமாகவே அவங்க அடித்து வச்சுருக்கிறாங்க. அதே வலப்பக்கம் இருந்து நீங்கள் இடப்பக்கமாக பார்க்கின்ற போது அந்த சிற்ப காட்சியில் வரும். அதேமாதிரி திருஞான சம்பந்தருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாற்று எல்லாமே அந்த சிற்பமாகவே இருக்கும். அதை நின்று கவனமாக நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அவருக்கு குழந்தை இல்லாத இயக்கத்தில் இருந்தபொழுது சங்கமர் வேடத்தில் வராரு இறைவர். சங்கமர் வேடம்னா என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, ஐயா, சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை தான் அவங்க பூசிக்குவாங்க உடம்புல. சூளத்தை கையில் ஏந்திக்கின்னு மண்டை ஓட்டில் தான் அவங்க யாசகம் பெற்று வரக்கூடியவங்க. சங்கமர் வேடம்னு பேர் அது. அந்த சங்கமர் வேடத்தில் வந்தக்கூடிய அடியாருக்கு எது கேட்டாலும் கொடுக்கணும் என்பதில் வல்லால மகாராஜா உறுதியாகிறார். ஏன்னா அவருக்கு தனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தான தர்மங்களை அவர் அதிகமாக செய்கிறார். வந்த சங்கமர் என்ன கேட்குறாரு கேட்டிங்கனாக்கா, இன்று இரவு நான் ஒரு கணிகையரோடு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஆனால் அந்த சங்கமர் வருவதற்கு முன்பாக பூதகணங்கள் அடியார்களாக மாறி அன்னைக்கு இருந்த அந்த கணிகையர்கள் இல்லங்கள் முழுவதுமே அவருக்கு பொன் கொடுத்து தங்கிவிட்டார்கள். இது தெரியாத மன்னன் உங்களுக்கு வேண்டிய ஒரு கணிகரை நான் அழைத்து வருகிறேன் என்று வாக்கு கொடுத்துட்டான். இப்போ வீரர்கள் போகிறாங்க, நாங்கள் வெத்தலைப்பாக்கு வாங்கியாச்சு, அதனால் நாங்கள் யாரும் வர முடியாதுன்னு தகவல் வருது. இதை சொன்ன உடனே அவர் அமைச்சருக்கு அரசருக்கு கோபம். அமைச்சரை நேரடியாக அனுப்புகிறாரு. அமைச்சர் கணிகர் வீதியில் நின்று உங்களுக்கு வேண்டும் அளவுக்கு பொண்ணையும் பொருளையும் தருகிறோம், யாரேனும் ஒருவர் மட்டும் வாருங்கள் என்று அவர் அழைப்பிட்ட போது அவர்கள் யாருமே பொண்ணுக்கும் பொருளுக்கும் மயங்கவில்லை. கொடுத்த வாக்குக்கு தான் அவங்க நின்னாங்கிறத தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய இடம். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதன் பிறகு அரசனே நேரடியாக போகிறாருங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயம். அரசர், நீங்கள் வேண்டும் அளவுக்கு பொண்ணையும் பொருளையும் தருகிறேன், என் ராஜ்யத்தையே கூட நான் கொடுத்துட்றேன், நான் கொடுத்த வாக்க தவறக்கூடாது, நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்களை நான் தாயாக ஏற்றுக்கொண்டு வணங்குறேன்னு கூட அவர் வேண்டுகோள் வைக்கிறார். ஆனாலும் யாரும் வரவில்லை. இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது, அவர் கொடுத்த வாக்க அரசரும் காப்பாற்றுறதுக்கு போராடுறாரு. அந்த பெண்களும் வெத்தலைப்பாக்கில் வாங்கின பெண்கள் கணிகர் குடும்பமும். அப்போ வாய்மை எவ்வளோ முக்கியமானதுங்கிறது தான் இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீ எந்த நிலையில் கூட இரு, நீ யாராக கூட இரு, அரசனாக கூட இரு, ஆண்டியாக கூட இரு, இல்லை நீ ஒழுக்கத்தை நீ செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு வாய்மை இருக்கணும். சொன்ன சொல்லு தவறக்கூடாதுங்கிற செய்தி தான் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அரசர் தன்னுடைய இல்லம் நோக்கி செல்கின்றார். அப்பொழுது அவருடைய மனக்குறையை தீர்ப்பதற்கு சல்லம்மா தேவி 2வது மனைவி முன்வருகிறார்.
அவர் வந்தபொழுது அவர் அந்த அம்மா வீணையை மீட்டுறாங்க. அந்த சங்கமருடைய அறையில் வீணையை மீட்டும் போது அந்த சங்கமரை தொடுகின்ற பொழுது அவர் குழந்தையாக மாறி விடுகின்றார். இந்த குழந்தையுடைய அழக்குரலை கேட்ட பிறகு அரசரும் அவர் வருகிறார். வந்து பார்த்தோம் இது ஈசனுடைய திருவிளையாடல் தான் என்று அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் போது குழந்தையும் மறைந்து போய் விடுகிறது. அதன் பிறகு அசரியாக சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், உமக்கு நான் மகனாக பிறந்ததால் உம்முடைய இறுதி கால பணியை நான் முன்னிருந்து செய்வேன் என்று அவர் சொன்னதாக சைவ எல்லப்பனாவனாருடைய அருணாச்சல புராணத்தில் இந்த சருக்கத்தில் இந்த பாடல் கதைகளாக பதிவு செய்யப்பட்டதால இது வழி வழியாக முன்னெடுக்கப்படுவதாக புராண ரீதியாக இதுதாங்க ஐயா கதை. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னென்னா அவரைய நம்ம பொதுவாக வந்து இறந்து போயிட்டோம்னா இயற்கை எதினார் இல்லை காலமானார்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இப்போ வல்லால மகாராஜா சொல்லும்போது முக்தி அடைஞ்சார்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதாவதுங்க புராணத்தில் நம்ம அப்படி தாங்க ஐயா சொல்ல முடியும். வரலாற்று ரீதியாக பார்த்தா அவர் படுகொலை செய்யப்பட்டார், அது உண்மை. அது வல்லாள மகாராஜாவுடைய பின்னணியை நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல அதை நம்ம சொல்ல வேண்டிய இடங்க. புராணப்படி அவர் முக்தி அடைஞ்சார், அதாவது உண்மையிலே வரலாற்று ரீதியாக பார்த்தா அவர் படுகொலை செய்யப்பட்டார், அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த அண்ணாமலையார் திதி கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒரு சடங்குன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சடங்குனுடைய முக்கியத்துவம் என்ன, எந்த அளவில் திருவண்ணாமலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சடங்கு? அதுதாங்கய்யா உங்களுக்கு ஒரு வரலாற்றை பண்பாட்டு ரீதியாகவும் சடங்கு ரீதியாகவும் எங்கேயுமே கிடையாதுங்க ஐயா. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலையும் ஒரு மன்னனுக்கு அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு உற்சவர் போய் திதி சடங்கு செய்வது என்பது தென்னிந்தியாவிலே எங்கேயுமே கிடையாதுங்க ஐயா. அப்போ அவ்வளோ பெரிய சிறப்பு இவங்க அந்த வழி வழியாக இவங்க அதை பெற்றிருக்கிறாங்கன்றது தான் இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நான் சொல்ல வரேன். இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா, ரொம்ப. ஆனால் இந்தமாரி சடங்கு செய்வதற்கு முன்பாக பல கட்ட ஆலோசனை நடந்திருக்கும், பல விவாதங்கள் நடந்திருக்கும். அவ்வளோ எளிதில் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து இறைவனே போய் நேரடியாக அந்த விஷயத்தை செய்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கய்யா. அதை இவங்க முன்னெடுத்திருக்காங்கன்னும் போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷமாக அதை பாரம்பரியமாக அவங்க நடத்திக்கிட்டு தான் வராங்க. 1343 அவர் காலமாகறாரு. அதுலேருந்தே இந்த ஈவெண்ட்டை இவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது இது உண்மையிலே இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இதில் இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, வல்லால மகாராஜா ஒரு ஒய்சால மன்னராக அறியப்படுபவர். ஒய்சால மன்னராக இருக்கக்கூடியவருக்கும் வன்னிய குல சத்திரியர்களுக்குமான தொடர்பு எங்கே ஏற்படுது ஐயா? அவங்க துவார சமுத்திரம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் அவங்க, அதாவது மைசூருக்கு பக்கத்தில் இருந்த இடம். அது இன்னைக்கு ஹாசன் மாவட்டத்தில் இருக்குது. எதுகுலம் அப்படின்றது தான் அவங்க கல்வெட்டுலேயும் இருக்குது. அவருங்க சந்திரகுலத்தை சார்ந்தவங்க தான், அது எந்த கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க அந்த ஒரே குளத்தில் கிளைச்ச அல்லது பிரிஞ்ச ஆட்களாக இருப்பதால் வன்னியருங்க தங்களை அவங்க ஏற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பாக இல்லைங்கய்யா. இப்போ ஒரு தகப்பன் இருப்பான், ஒரு 5 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கும், அதுலேருந்து கிளைஞ்ச மரபு இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். அப்படி இந்த இப்போ நீங்கள் வந்து கவுடான்னு சொல்கிறோம் கர்நாடகாவில், இங்கே கவுண்டரும் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார அந்த பரிவர்த்தனை எல்லாமே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது ஒன்றும், அதாவது ஒரு கொடியில் தோன்றி பிரிவாக போனதால் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க ஐயா. அது அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை அது.